தொடர்ந்து பத்திரிகையாளர் சிவப்பிரியன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து KP முனுசாமி விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இல்ல, KP முனுசாமி அவர்களுடைய விமர்சனம் என்ன எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி சரி. பட் அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம போக போக தான் பார்க்கணும். திரு விஜய் இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது அவங்களோட த்ரெட் பர்செப்ஷனை வச்சுதான் வழக்கமா பண்ணக்கூடியது. திரு அண்ணாமலை அவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய Y+, அதற்கு மேல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கிரேட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு த்ரெட் பர்செப்ஷன் இருக்கு. ஸோ அது ரொம்ப ஈஸியா கடந்து போயிடலாம். பிஜேபி பிரசிடென்ட்ன்றதுனால அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ இதுல விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஏதாவது அரசியல் இருக்கிறதா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்ல விஜய் தரப்பில இருந்து ஏதாவது ரிக்வெஸ்ட் போச்சா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ரிக்வெஸ்ட் போயிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ரிக்வெஸ்ட் போய் அந்த ரிக்வெஸ்ட்டை வச்சு இவங்க ஏதாவது த்ரெட் பர்செப்ஷனை ரிவ்யூ பண்ணி அதன் பிறகு கூட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் ஆப்வியஸா இது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டினா எழுப்புவதற்கு அரசியல் கட்சிகள் இதை விரும்புவார்கள். ஏனென்றால் விஜய் அவர்கள் பிஜேபியை தன்னுடைய எதிரியாக சொன்ன பிறகும் அவருக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது இந்த ஒரு Y+ செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த கேள்விதான் திரு KP முனுசாமி அவர்கள் எழுப்பியிருக்கிறதாக பார்க்கிறேன். இது எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இதுல இருக்குதுங்கிறத நாம போக போக தான் இதை அசஸ் பண்ண முடியுமே தவிர இப்போ எந்த ஒரு பெரிய இதுல ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு கருத்து சொல்றது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவப்பிரியன். அவர்களுக்கு Y பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. திடீரென அவருக்கு Y பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட என்ன அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம். அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த Y பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். விஜய் அவர்களுக்கு Y பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. திடீரென அவருக்கு Y பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட என்ன அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுவது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு என்பது புலனாய்வு அறிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகமானது தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. மிக முக்கியமாக மாநில காவல்துறை மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவருக்கு இருக்கும் அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அவருக்கு இந்த Y கேட்டகரி பாதுகாப்பு என்பது வழங்குவதற்கான ஒரு முடிவை மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில் அவருக்கான இந்த ஒரு அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய அறிக்கை அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு பரிந்துரையின் அடிப்படையில் மட்டுமே அவருக்கான பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கிறது. மொத்தம் 2 கமாண்டோக்களை உள்ளடக்கிய 8 பாதுகாப்பு வீரர்கள் அவருக்கான அந்த ஒரு பாதுகாப்பை வழங்குவார்கள் என்ற ஒரு தகவலை மத்திய உள்துறை அமைச்சகமானது தற்பொழுது உறுதிப்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.